ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம்ஸ் லைஃப். ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க. கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நம்மள மாதிரி லேடிஸ்க்கு கிச்சனை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். நானுமே அப்படித்தான். எதனா புதுசாக வாங்கி அதில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதுக்குன்னு ரொம்ப காஸ்ட்லி சைடு போக மாட்டேன். இப்போ நாங்கள் நியூவாக வீடு வந்ததுனால கொஞ்சம் திங்ஸையும் நான் வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்பைஸ் ரேக்கு. இதை ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு 6 பாட்டில்ஸ் தான் நான் வாங்கினேன். அது எனக்கு என்னவோ ரிசீவ் ஆனது 12 பாட்டில்ஸ் ரிசீவ் ஆச்சு. நான் 6 பாட்டில்ஸே போதும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே ஃபில் பண்ணும்போது எனக்கு இந்த 12 பாட்டில்ஸே பத்தாத மாதிரி. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நைட்டு வச்ச சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதில் கொஞ்சம் தயிர் போட்டு கொடுத்தாலே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அது சாப்பாடு வச்சாச்சு. ஊரில் ஒரு சின்ன குளத்துல மீன் வளர்க்குறோம். அந்த மீன் எங்கள் மாமனார் எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாரு. இப்போ அதை வச்சு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா தான் ஊற வைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வீட்டிலே அரைச்ச மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். ஏன்னா வீட்டில் அரைக்கிற மசாலா அந்தளவுக்கு கலராக இருக்காது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூனு அரிசி மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது ஏரி மீனுங்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பிட பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு புளி தான் சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே மீன் மசாலா போடும்போது லெமன் சேர்க்க மாட்டேன், புளி தான் சேர்ப்பேன். அப்போ தான் அந்த நான்வெஜ் அந்த ஸ்மெல் கூட இருக்காது. எனக்கு புளி தண்ணி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் எடுத்த மீன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் இருக்குது. நல்லா மஞ்சத்தூளெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீனை அதில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு மீன் குழம்பு வைக்கிறோன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மீன் ஊற வச்சிட்டோம்னா நம்ம கிரேவி சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா மசாலா அதில் இறங்கி இருக்கும். சீக்கிரமாக மசாலா பிடிக்கணும். அதை நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி குக்கிங் முடிக்கணும். அதனால் நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour வச்சாலே போதும், நல்லா மசாலா பிடிச்சிரும். அதுக்குள்ளே நான் இங்கே மீன் குழம்பு வச்சுறேன். ஃபஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி 1 to 2 குழிக்கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். அப்புறம் அது கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ரெட் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்தில் வரும்போது இல்லை மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது தக்காளி போட்டும் மிளகாத்தூள் போடலாம், இல்லை மிளகாத்தூள் போட்டும் தக்காளி போடலாம். ஏன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப நம்ம வதக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டு உடனே தக்காளி போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணியை போட்டு அப்படியே அந்த தக்காளியை வேக வச்சேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டோம்னா அந்த தக்காளி நல்லாவே நமக்கு குழஞ்சி வந்துடும். பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அப்படியே முழுசாக குழையாமல் அப்படியே இருக்கும். சில இது நடுவில் வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கொத்தி விட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அப்போ தான் கிரேவி நமக்கு நிறைய வரும். அதுக்கப்புறம் அந்த தக்காளி நல்லா கொத்திட்டு அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்படி கொத்தும்போது நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டோம்னா கொத்தும்போது அந்த பச்சை மிளகாலாம் ரொம்ப நசுங்கிரும். அதனால தான். அப்புறம் புளி தண்ணியை போட்டுட்டு அதை நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு 15 minutes வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் மீன் பீசஸ் எல்லாமே நான் போட்டுடுறேன். மீன் குழம்புல மாங்காய் சேர்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு மாங்காய் கிடைக்கல. இப்போ ஆனால் சீசன் டைம் தான். உங்களுக்கு மாங்காய் கிடைச்சா மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா மீனில் இறங்கும். அப்படி இல்லைன்னா மீன் சீக்கிரமாக குழஞ்சிட்டு ஆனால் அதில் மசாலா ஏறி இருக்காது. ஸோ சிம்லேயே வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது. நான் ஒரு சைடில் மீன் ஃப்ரை பண்ணிடுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் நிறைய எண்ணெய் போட்டிருக்கேன். நான் நார்மல் டைமில் இவ்வளோ எண்ணெய்லாம் போட மாட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நான் ஃப்ரை பண்ணிவிடுவேன். எனக்கு எப்போவுமே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறத விட இதில் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தவாவில் போட்டும்போது கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டே இருப்போம், திரும்ப எண்ணெய் தேவைப்படுற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக கொஞ்சம் எண்ணெய் தான் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த சைட் பாருங்கள், மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes வச்சா போதும். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. இதை உடனே இன்னும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டா நல்லா அதை எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும்.
இப்போ நான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து மீன் குழம்பு எதுக்கு ரெடி பண்ணேன்னா, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. பையன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டான், அதனால் லஞ்சு வேணான்னு சொல்லிட்டான். இப்போ எங்கள் கூட வந்துட்டு எங்களை வந்து தொல்லை பண்ண போகிறான் கண்டிப்பாக. நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். பாய்ஸ்க்கு நான் டக்குன்னு ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட் போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஆனால் நமக்கு அப்படியா? அதுக்குன்னு நான் ரொம்ப டைம் எடுத்துப்பேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நானும் சீக்கிரமாக தான் ரெடி ஆகிடுவேன். ரெடி ஆகிட்டு என் பையனை கூப்பிட்டு தான் கீழே வந்திருந்தேன். இவன் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தான். சரி வாடான்னு பிடிச்சி அவனை கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பெரியவன் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டான். சரி அவனை மட்டும் விட்டுட்டு சமரை மட்டும் நான் வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். நாங்கள் எங்கே வந்திருந்தோம்னா பாடி தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருந்தோம். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே அடிக்கடி வரோம். ஏன்னா எதுனா ஒரு வீட்டுக்கு வந்து வாங்க வேண்டியது தான் இருக்குது. நாங்கள் என்ன தான் லிஸ்ட் போட்டுட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட எங்களுக்கு ஒன்று ஒன்றா தான் வாங்க நினைவும் வருது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கையில் கேஷும் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு திங்ஸாக தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் முக்கியமாக எதுக்கு வந்திருந்தோம்னா நான் வந்து ஸ்க்ரீன் எதுவுமே வாங்கலை, அப்படியே தான் ரெடி பண்ணி எதுவுமே ஸ்க்ரீன் போடாமல் இருக்கேன். ஆனால் இங்கே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி ஸ்க்ரீன் இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் நெட்டட் மாதிரி அந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் வெளிச்சமாக வரணும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தேன். இங்கே ஒரு நெட்டு ஸ்க்ரீன் இருந்தது, ஆனால் நான் நினச்ச கலரில் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம், யோசிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து அண்ணா நகர் பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸ் போகலாம் அப்படின்னு நான் தான் வந்து சொன்னேன். சரி ஓகே அங்கேயே போயிடலாம்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. ஆனால் என் பையன் வந்து இவ்வளோ பெரிய கடையில் வந்து எதுவுமே வாங்காமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் மட்டும் வாங்கினா பாருங்கள், மறைச்சிட்டு போகிறாங்க, காட்டுடானா காமிக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு இப்போ வந்து இவருக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட்லாம்ட்டு இங்கே தான் கூப்பிட்டுட்டு வந்திருந்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் இருக்கும்போது பசிக்காது. எங்கன்னா வெளியே போயிட்டோம்னா அது எங்கேருந்து தான் அந்த பசி வரும்னே தெரியல. சமோசா வாங்கியிருந்தோம், நானும் ஒன்று சாப்பிட்டேன். அப்புறம் இந்த காடை முட்டை கேட்டிருந்தான், ஆனால் அது வாங்கினதும் அது வேணான்னு சொல்லிட்டான். இப்போ வேறு வழி என்ன, இதை வேஸ்ட் பண்ண முடியாது ஃபுட்டு, அதனால அதையும் நான் தான் சாப்பிட்டேன். இந்த காடை முட்டையை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்து அந்த மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி வச்சுருந்ததுனால நல்லா இருந்தது. இவர் பார்த்திங்கன்னா ஒரு அவகாடோ மில்க் ஷேக் வாங்கியிருந்தாரு. நான் வந்து குடிக்க மாட்டேன், ஆனாலும் அவர்கிட்ட மட்டும் பிடுங்கி வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தரேன்னு வாங்கி குடிச்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. நான் வந்து எப்போவுமே வந்து பொமோகிரானட் இல்லைனா வாட்டர்மெலான் இது 2 தான் குடிப்பேன். அப்படி இல்லைனா அந்த மொசம்பி இது தான். வேறு எதுவும் புதுசாக ட்ரை பண்ண மாட்டேன். நான் அதுதான் எனக்கு பிடிக்கும். மற்றது எதுனா திடீர்னு பிடிக்கலனா அதனால நான் வந்து யோசித்து வாங்க மாட்டேன். ஆனால் அந்த பட்டர் ஃப்ரூட் நல்லா தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸ்க்கு தான் வந்திருந்தோம். இங்கே என்ட்ரு ஆனதுமே எனக்கு நான் எப்படி இமேஜின் பண்ணி வச்சுருந்தோன்னா அதே மாதிரி ஸ்க்ரீன் இங்கே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு உடனே அதுதான் வேணும், எனக்கு பிடிச்ச கலரில் எனக்கு பிடிச்ச மாதிரி பேட்டர்னில் இருந்தது, வாங்கியாச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி மேட் வாங்கலாம்னு பார்த்தேன். எனக்கு வந்து பேஜ் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இல்லைனா ஒரு டார்க் ப்ரௌனில் வாங்கலாம், என்ட்ரன்ஸில் ப்ரௌன் போட்டால் கொஞ்சம் அழுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ப்ரௌன் எனக்கு கிடைக்கல. ஒரு 2-3 வெரைட்டி இருந்தது. அதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த சாஃப்ட் இதில் எனக்கு ப்ரௌனும் கிடைக்கல, பேஜும் கிடைக்கல. அதனால் சரின்னு வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் என் பையன் வந்து கில்ட் வேணும்னு கேட்டிருந்தான். சரி அதையும் பார்த்தேன், அதுவும் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிங்கிள் அந்த மாதிரி வாங்கலாம். இது எங்கேயுமே வந்து எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை. ஸோ நாங்கள் எதுவும் வாங்கலை. எதுனா ஆன்லைனில் பார்க்கலாம், எதுனா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதான்ட்டு. அதனால் வந்து எனக்கு வந்து ஷாப்பிங் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு வந்து ரொம்ப செலவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாலே போதும். அந்த நிறைய கடைங்க இருக்கிறது அதெல்லாம் பார்த்தாலே அது என்னென்னு தெரியல, அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது. வீட்டுக்கு வந்ததுமே கர்டன் ராட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கர்டன் செட் பண்ணியாச்சு. என்னுடைய கர்டன் செலெக்ஷன் எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.